తిరుమల లడ్డు కూడా నాసి రకం. నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది, ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని. What has actually happened here is just a routine practice which has been twisted for political gains. சந்திரபாபு நாயுடுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள்னா ஒரு பயம் இல்லை. அவர் தன சுயநிலத்துக்காக யாரை வேணாலும் பலி கொடுக்கறதுக்கு ரெடி இருக்குது. லட்டுவில் சேர்க்குற நெய்யில் யாராவது கலப்பாங்க? இது சந்திரபாபு நாயுடு சொன்ன பொய்யான ஒரு பிரச்சாரம். ஏன்னா அவருக்கு கடவுள்னா பார்த்தீங்களா பயம் இல்லை. எந்த ஃபங்க்ஷனும் ஒரு சிஎம்மாக இருந்து எந்த பூஜை பண்ணாலும் ஷூ போட்டு தான் பண்ணுவார். திருப்பதியில் ஒரு லட்டு மட்டும் கிடையாது சார், சக்கரை பொங்கல் இருக்குது, கார பொங்கல் இருக்குது, சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும், தோசை இருக்கும், இவ்வளோ இது இருக்குது. எல்லாத்துல மிக்ஸ் ஆகாமல் வெறும் லட்டுக்கு மட்டும் எப்படி போகும்? அவங்க சொல்கிற பொய் ஒரு பொய் சொல்லி அந்த பொய் நீ எப்படியாவது உண்மையை ஆக்குறதுக்காக 1000 பொய் சொல்கிறாரு. நான் சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்க, ஏன்னா நான் என்டிஏல இருக்கிறதுனால எனக்கு மேலே சப்போர்ட்டு கீழே சப்போர்ட்டு. இந்த லட்டு சர்ச்சையில் பாஜகவுக்கு தொடர்பு இருக்குன்றீங்களா? இப்போது இவங்க தப்பு பண்ணால் அவங்க தட்டு கேட்கணும் இல்லை, அவங்களுக்கு தெரியாத மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. மோடி சாரையும் அமித்ஷா சார் அவங்களுக்கு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும்ல, தெரியும் போதாவது தண்டிக்கணும். ஏன்னா அவங்க தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது அவங்க தான் பேசணும். அவங்க கூட சைலண்ட்டாக இருக்குன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நாங்கள் லட்டை வாங்கி வச்சுட்டு இதில் மாட்டு கொழுப்பு இருக்கான்னு நாங்கள் ஆராய்ச்சியாக பண்ண முடியும். ஒன்று நல்லா போனால் அது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. யாராவது ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தானே இந்த ஆய்வே பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆய்வுன்ற போது டெய்லியுமே பண்ணணும். டெய்லியுமே அந்த உணவு வந்து நல்லா இருக்குன்னு தான் நம்ம சாப்பிட்றோம். அதை இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி யார் சொன்னாங்க இந்த ஆய்வில் இப்படி இருக்குன்னு? பெருமாள் கோவிலில் கலப்படம்லாம் செய்யக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் பிடிக்குமா? அப்படியே இருந்ததுன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார் கடவுள் கண்டிப்பாக. இந்த அரசியல் காய்ப்புன்னு நினைக்கிறேன். தப்பு தாங்க அது. இப்படிங்க தப்பு செய்யலாம் கோயிலில் போய் வைக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது இல்லைங்களா? யோசிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் தெரியாமல் வாங்கியிருக்கோம், இப்போ தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. வணக்கம், இது கேள்வி களம். நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடந்த சில நாட்களுக்கு முன் தொடங்கிய திருப்பதி லட்டு உணவு கலப்பட விவகாரம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது. ஆந்திர அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். திருப்பதி பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டில் மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட விலங்கு பொருட்கள் அதில் இருந்தனவா என்பதற்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை. லட்டு தயாரிப்பதற்காக வாங்கப்பட்டிருந்த நெய் கலப்படம் காரணமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிராகரிப்பிலும் கூட முழுமையான அறிக்கை வெளிவருவதற்கு முன்னாலேயே ஆந்திர முதலமைச்சர் இதை அரசியலுக்காக ஏன் சொன்னார்? இதை கடவுள் பக்தி போன்ற விஷயங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒதுங்கி நிற்க வேண்டாமா? ஜூலை மாதத்தில் வெளியான அறிக்கையை இப்போது வெளியிடுவது, செப்டம்பர் மாதத்தில் வெளியிட வேண்டிய தேவை என்ன என்றெல்லாம் ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கலப்படம் நடந்ததற்கான முழுமையான ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கடிந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர அரசாங்கமே கலப்படம் நடந்திருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக விசாரிப்பதற்காக விசாரணை குழு ஒன்றை போட்டுவிட்ட பிறகு அவர்களே இதை குற்றம் சாட்டுவது சரியா என்றும் கூட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்து நாம் நிறைய பேச இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு திருக்குடந்தை வெங்கடேஷ் அவர்கள், திருப்பதியிலிருந்து திரு ராம்குமார் அவர்கள் இணைய இருக்கிறாங்க, பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் செல்வி இருக்கிறார், ஆன்மீக அறிஞர் திரு சுகி சிவம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நான் முதல்ல உரையாடுறேன். வணக்கம் சார். திரு சிவம் அவர்களுக்கு இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கு. நாடு முழுக்க இதை வச்சு ஒரு பெரிய கலேபரம் நடந்தது. அதை பற்றி லட்டு அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு நடிகர் மன்னிப்பு கேட்டார். இதிலெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க, சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னதே வந்து மனசை புண்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிராயஷ்சித்தம் தேடுறோம்னு பவன் கல்யாண் உண்ணாவிரதம் வேறு ஏதோ பண்ணுறோம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தார்.
இந்த நிலையில் மாட்டு கொழுப்பு கலந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சிவம்? நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்திருந்ததா, அது லட்டுலேயும் அந்த மாட்டு கொழுப்பு கலந்திருந்ததா, அது சரியா அது தவறா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெய்யில் இது கலக்குது கலக்கலைங்கிறது முக்கியம் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், கடவுளை கொண்டு போய் அரசியலோட கலக்கலாமாங்கிற தெளிவு இந்த நாட்டு மக்களுக்கு முதல்ல வரணும். மூத்த அரசியல்வாதி சந்திரபாபு அவர்கள், அவர் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். மெல்லிய நம்பிக்கையில் தான் மக்கள் உயிர் வாழ்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைகளை நாம் காயப்படுத்தக்கூடாது, அறுத்துடக்கூடாது. ரொம்ப மெல்லிய சின்ன சின்ன நம்பிக்கைகளை வைத்து தான் மக்கள் இன்றைக்கி உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுலேயும் கடவுள் மதம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் ஓங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி இது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மூத்த அரசியல்வாதியாக சந்திரபாபு அவர்கள் சிந்திச்சிருக்கணும். அவர் வெறும் எதிரியை மட்டும் நினச்சார். அதாவது அவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எதிரி, அவர் இனிமேல் எந்திரிச்சு வராதபடி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்கு இந்த லட்டை கையில் எடுத்தார். ஆனால் இதெல்லாம் செய்யலாமா? கடவுள், கோயில், வழிபாடு வெரி சென்சிட்டிவ் மேட்டர். இதெல்லாம் அதில் கொண்டு போய் எதிர்கட்சியை வீழ்த்துறதுக்கு இதை ஒரு காயாக அவர் பயன்படுத்தலாமா? இது எல்லா நீதிமான்களுடைய மனசுலையும் எழுகிற ஒரு கேள்வி. இந்த நீதி தான் உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் செய்த தவறு என்னன்னா, முடிந்த முடிவாக ஏதாவது ஒரு அறிக்கை வந்துருச்சா? வரல. அப்போ விசாரணைக்குன்னு ஒன்று போடும்போது விசாரித்து ரிப்போர்ட் வந்து தானே அவர் சொல்லணும். அதுக்குள்ளே அவருக்கு என்ன அவசரம்? இப்போ அடுத்து போகிறார் பாருங்க. அதாவது எதிரியை வீழ்த்தணும், எதிர்கட்சியை வீழ்த்தணுங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு மத சாயம் வேற பூச ஆரம்பிக்கிறாங்க. அவர் வேற ஒரு மதத்தை சார்ந்தவர், அதனால இது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு இவங்கெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கலவரத்தை கொளுத்தி போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கப்புறம் அதை அணைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாட்டில் பொறுப்புள்ள அரசியல்வாதிகளாக இவங்க நடந்துக்கணும், நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சந்திரபாபு நாயுடு சரியானபடி இந்த விஷயத்தை கையாளவில்லை. ரெண்டாவது, மக்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு செய்தியை கூடுமான வரைக்கும் அவங்கள மனசு பாதிக்காதபடி கொடுக்கணும். ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அதை கண்டும் காணாமலும் அதை சரி பண்ணிவிட்டு மக்களுக்கு மறுபடியும் அந்த நம்பிக்கை நீடிக்கிறபடியாக ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் அப்படி நடந்துக்கல. ஒரு என்ன சொல்கிறது, 4ஆம் தரமான அரசியல்வாதி மாதிரி அவர் இந்த பிரச்சனையை கையாண்டுட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மிக கடுமையான கண்டனத்தையும் ஒரு ஆழமான பார்வையும் முதற் பார்வையிலேயே வச்சுருக்கிறீங்க. நெய்யில் கலப்படம் இருந்ததா இல்லையா அப்படின்றத விட கடவுளோட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு போய் அரசியலில் கலக்கிறதுன்றது தப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நடைமுறை அரசியல்லாம் தெரிஞ்ச நெடுங்கால அரசியல்வாதி தான் சந்திரபாபு நாயுடு. ஜூலை மாதத்தில் கொடுத்த ஒரு ரிப்போர்ட், அதுலேயும் அவங்க கன்க்ளூசிவாக சொல்லலை. மேற்கொண்டு ஒரு ரெஃபரல் போயிருக்கணும். வந்தது நிராகரிக்கப்பட்ட நெய் தரமில்லைன்னது நிராகரிச்சிட்டாங்க, நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை பயன்படுத்தலை லட்டை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னே அப்போ வந்தது. இருந்த போதிலும் அதை மறைத்து விட்டு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மக்களிடம் இதை உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு அவர் அவசரப்பட்டாருன்னு எடுத்துக்கணுமா? இல்லை அதில் அவருக்கு அரசியல் இருந்தது, வேற மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் ஜம்முவிலையும் நடக்கிற தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பு கிளப்புனாங்கன்னு ஹிந்து தலையங்கத்தில் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? சந்திரபாபு அவர்களை பற்றி ஆழமாக ஸ்டடி பண்ணால் அவர் என்டி ராமாராவுக்கே கடுக்காய் கொடுத்தவர். அந்த கட்சியை உருவாக்கின மிகப்பெரிய ஆந்திராவில் கடவுளாகவே வணங்கப்பட்ட செல்வாக்கு உடைய என்டி ராமாராவ் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஒரு தெருவில் நின்று கூப்பிட வச்சு அவரை என்ன பாடுபடுத்தினாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதனால் அரசியலில் இந்த ஜிம்மிக்ஸ்லாம் பண்ணுறதுல அவரை அடிச்சுக்க முடியாது. இப்போ கூட இது யாருக்கும் புரியல. நான் இப்படி சொல்லட்டுமா, அவருக்கு லட்டு முக்கியம் இல்லை, ஈவன் ஜெகன்மோகன் ரெட்டி முக்கியம் இல்லை. சந்திரபாபுவை நல்லா ஸ்டடி பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும்,
பிஜேபி ஆந்திராவில் வளராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாருங்கிறது தான் ரகசியம். அதாவது பிஜேபிக்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு இந்து அப்படிங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ ஆந்திராவுக்குள்ள பிஜேபி காலை நுழைச்சிட்டா தெலுங்கு தேசம் காணாமல் போயிடும். அவர் எவ்வளோ கெட்டிக்காரர் தெரியுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டியை ஒழிக்கிறது முக்கியம் இல்லை. பிஜேபியினுடைய செல்வாக்கு ஆந்திராவில் வளராமல் இருக்கணும்னா அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிடணும் முன்னாடின்னு. இதன் மூலமாக அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தியதை விட பிஜேபியை வீழ்த்துவது தான் அவருடைய ஆழ் மனசனுடைய நோக்கம். நீங்கள் கேட்கலாம், ஆழ் மனசை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ ஸ்கேன் வச்சுருக்கிறியானா? அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம், அவரை ஸ்டடி பண்ணுறேன். என்டி ராமாராவுக்கே டிமிக்கி கொடுத்த ஆளாச்சே, அவர் எப்பேற்பட்ட ஆள். அதனால் அவர் இப்போ பிஜேபிக்கு வெடி வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? ஆந்திராவுக்குள்ளே மதத்தை வச்சு அவங்க தான் வளர்ந்துடக்கூடாது, நாம் முந்திக்கணும், நாம் தான் அந்த இந்து மதத்தினுடைய பெரிய பாதுகாவலன் அப்படிங்கிறத வேஷத்தை போடணும் அப்படின்னு திருப்பதியில் கொண்டு போய் இந்த விஷயத்தை அவர் விளையாடிட்டார். இது விளையாடிருக்கவே கூடாது. பக்தர்களுக்கு அசாத்திய கோபம் வரும். இதனுடைய எதிர் விளைவு அவருக்கு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் அதனுடைய எதிர் விளைவு அவருக்கு கடுமையாக இருக்கும். நிரூபிக்கப்படலை நாளைக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்று விஞ்ஞானமாக இருக்கணும் சார், இல்லை மெஞ்ஞானமாக இருக்கணும் சார். சயின்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா? இன்றைக்கி பசுவே கலப்படம் சார். பசு கலப்படம் ஃபாரின் விஷயத்தோடு கலந்து தானே பசுவே வருது. அந்த நெய்யில் விதவிதமான மாட்டுக்கொழுப்பு இயல்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது நாட்டு பசு நெய் எடுத்து அதில் தான் தயாரிக்கிறாங்களா? கிடையாது. அதுவே கலப்பாகி போச்சு. நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா நெய்க்கே நான் வெஜிடேரியனுங்கிற ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அது மிருகத்திலேருந்து வரக்கூடிய ஒன்று. இது இயல்பாகவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சா அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் யாராவது பேசணும். ஒன்று சயின்ஸ் பேசுனா சயின்ஸ் பேசணும், இல்லை நம்பிக்கைன்னு பேசுனா நம்பிக்கையை பேசணும். நம்பிக்கையும் சயின்ஸையும் போட்டு உழப்பக்கூடாது, விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் உழப்பக்கூடாது. இப்போ இவருடைய நோக்கம் எதிரியை வீழ்த்தணும். அதை விட முக்கியம் நண்பனை வீழ்த்தணும். என்னன்னா எதிரியை வீழ்த்துறது ஜெகனை, நண்பனை வீழ்த்துறது பிஜேபியை வீழ்த்துறது. சந்திரபாபு நாயுடு இதில் ரொம்ப வல்லமையான ஆள். இதான் என் கருத்து. திரு சுகிசிவம், நீங்கள் நெய்ய ஆந்திர அரசியலில் ஒரு நெய்யை ஊற்றி ஒரு தீயை கொளுத்தி வச்சது மாதிரி தோணுது. அதாவது எதிர்க்கட்சி வேணாம் அதெல்லாம் சொல்லாதீங்க. அது நல்ல வார்த்தையா சொல்லுங்க. ஒரு புதிய சர்ச்சைக்கு வித்துடுறீங்க. உங்கள் கருத்து வித்துடுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் சந்திரபாபு நாயுடு ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை மட்டும் கவுண்டர் பண்ணல, பிஜேபி வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கிறாருன்றீங்க. ஒரு பக்கம் பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், அது பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ, இந்த பிரச்சனையில் இந்துக்களுடைய மனமே புண்பட்டு போச்சு அப்படின்லாம் பெருசாக அவங்க வரல. மாறா இவர் கூட்டணியில் இருக்கிற இன்னொரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவர் ரொம்ப கொதிச்செழுந்து போய் திருமலையோடைய இதுவே பாழா போச்சு, சனாதன தர்மத்தையே அழிச்சிட்டாங்க, இதற்கு பரிகாரத்தை தேடணும் அப்படின்னு அவர் இவரை தாண்டி அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஆமாம், அவங்களுக்குள்ள இன்னர் ரைவல்ரி இல்லையா சார்? இப்போது ஒரு கூட்டணி அப்படின்னு கொண்டு போகிறதா இருந்தாலும் இன்னர் ரைவல்ரி இருக்கத்தான் செய்யும். இப்போது வெளிப்படையாக பார்த்தா தான் சந்திரபாபுவுக்கு வேற ஒரு கட்சி எதிரியாக இருக்குது, ஜெகன்மோகனோ யாரோ ஒரு எதிரியாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே தன்னோட கண்ட்ரோலில் முழு ஆந்திராவை வச்சுக்கணும்னா பவன் கல்யாண் அவருக்கு கீழே இருக்கணும். பவன் கல்யாண் ஆந்திர மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறணும்னா அவர் சந்திரபாபு நாயுடுவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டாடணும். இதெல்லாம் இன்னர் பாலிட்டிக்ஸு, தவிர்க்க முடியாது. அதனால் ரொம்ப பெரிய பக்திமான அவர் காட்ட, அவரை விட பக்திமான இவர் காட்ட, இவரை விட பக்திமான அவர் காட்ட, பெருமாள் தான் இவங்களெல்லாம் பார்த்து, ஏப்பா இப்படியெல்லாம் ஒரே அடியாக போய் சொல்கிறீங்களேப்பா, அவர் பார்த்து ஒரு தடவை இவங்களுக்கு புத்தி கொடுத்தாருன்னா ஏதோ கொஞ்சம் மாறலாம். என்னுடைய கவலை என்ன தெரியுமா? மதம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. இந்த நாடு விடுதலை பெற்ற போது எவ்வளவு பெரிய இரத்த களரியை பார்த்தது யோசிச்சு பாருங்க. இந்த நாடு விடுதலை பெற்றதுலேருந்து இன்னும் வளர வேண்டிய வளர்ச்சி ஏன் இன்னும் வளரல தெரியுங்களா? இந்த நாடு பெற வேண்டிய வளர்ச்சியை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்தியாவில் எட்டர்னல் ப்ராப்ளம் மத பிரச்சனை. அதை சால்வ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் உட்காந்து மதம்ங்கிற சிக்கல்லேருந்து இந்தியாவை எப்படி வெளியே கொண்டு வர்றது,
ஏன்னா 1947 பிரிவினையின் போதே நம்ம சந்தித்த வேதனைகள் எவ்வளோ பெரிய வேதனை, அதை சால்வ் பண்ணுங்கிற மெச்சூரிட்டி வேணுமா வேண்டாமா? அதையே கிளறிக்கிட்டே இருந்து அதையே கொதிக்க விட்டு அதையே பிரச்சனையாக்கி இந்த நாட்டோட வீழ்ச்சிகளில் நம்ம காரணமாக போகிறோம். ஆட்சியில் இருக்கிற தலைவர்கள் நாட்டை வளர்க்கணும்னா மதம் என்பதை ஜாக்கிரதையாக கையாளணும். தப்பாக கையாண்டுட்டாங்கன்னா மீண்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பாதிக்கும். அதுதான் என்னோட கவலை. அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்தது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல வேளை உச்சநீதிமன்றத்திலையும் அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப அறிவார்ந்த கேள்விகளை உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய இது 3 சொற்களை பயன்படுத்தினாங்க. அதாவது மாட்டு கொழுப்பு, பன்றி இறைச்சி, பன்றி கொழுப்பு, அடுத்து மீன் எண்ணெய். இந்த 3ஐயும் சொன்ன உடனே அது அதன் மீது பக்தி கொண்ட ஆன்மீக அன்பர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பையே உருவாக்கிடுச்சு. ஆனால் திருப்பதி லட்டோட விற்பனை குறையலை, திருப்பதிக்கு வர்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறையலை. ஆனால் சமூக வலைதளங்கள்லையும் பொது தளத்துலேயும் அது சார்ந்த விமர்சனம்ன்றது மிக காட்டமாக இருந்துச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோயிலுக்கே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற இதை அகில இந்திய அரசியலோடையும் பொருத்தி பார்க்கலாம். இந்துத்துவ அரசியலை பிஜேபி முன்னெடுத்தா ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை காங்கிரஸும் ஒரு காலத்தில் வேகமாக எடுத்தாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அதனால் காங்கிரஸுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மக்கள் ஒற்றுமை யாத்திரை, பாரத் ஜோடோ யாத்திரான்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னொரு வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி போயிட்டார். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதேனும் ஒரு வகையில் மதம் உணர்வு அப்படின்ற ஒன்றை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் ஆந்திராவில் எதிரொலிச்சிருக்காங்க. அது முதிர்ச்சியின்மை. எது பிரச்சனையோ அதை கையில் எடுக்கிறவர் தலைவர்னா பேர் அவருக்கு. ஒரு நாட்டில் எது பிரச்சனையோ அதை கையில் எடுத்து தான் கட்சியை வளர்த்துக்கிறது, தான் பதவிக்கு வர்றது, தான் மேலே போகணும், இப்படி நடந்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் 3ஆம் தரமான அரசியல்வாதின்னு பேர். நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது, அதை தாண்டி நாட்டை எப்படி முன்னேற்றுவது, அந்த பிரச்சனையை எப்படி ஆஃப் பண்ணுறது. பிரச்சனை இருந்தால் நாட்டில் தொடர்ந்து மக்கள் அமைதியாக வாழ முடியுமா? பாதுகாப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது மூத்த அரசியல் தலைவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கூட இருக்குது. அதைத்தான் சந்திரபாபு கையாளலை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது மட்டும் இல்லை, கையாளலைங்கிறது இல்லை, அதை தேவையில்லாமல் அவரே உண்டு பண்ணிட்டார் இந்த பிரச்சனையை. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டால் முறையான ஒரு விசாரணை நடத்தணும். நடத்தினதுக்கப்புறம் அது அதிகாரியோட தவறா இல்லை யாராவது அதிகார வர்க்கத்துக்கு மேலே இருந்தவங்க அந்த காரியத்தில் ஈடுபட்டாங்களான்னு ரொம்ப தெளிவாக விசாரிச்சுட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை அவர் எடுத்துட்டார். இதை அப்படியே கேஷ் பண்ணணும், நம்மளை அசைக்க முடியாதபடி பெருசாக அந்த நாட்டில் பற்ற வச்சிடணும். பற்ற வச்சணும்னு நினச்சா அரசியல்வாதியா? தீயை அணைக்கணும்னு நினைங்கப்பா. பொறுப்பாக இந்த நாட்டில் தீயை பற்ற வைக்காதீங்கப்பா, அணைக்கணும்னு நினைங்கப்பா. அப்படித்தான் நாங்கள்லாம் நினைப்போம். வயசானவங்களுக்கெல்லாம் என்ன கவலை எங்களுக்கு? இந்த நாட்டில் தீயை பற்ற வைக்காதீங்கப்பா, அணைச்சி காருங்கப்பா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கப்பான்னு தானே சொல்லுவோம். பற்ற வைக்கிறதா ஒரு மூத்த அரசியல் தலைவருடைய வேலை. சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை தவறாக கையாண்டார். அதற்குரிய விளைவுகளை அவர் சந்திப்பார். இதுதான். அப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக சொன்னீங்க, அது நான் பேச முடியாது. இல்லை ஒரு நிமிஷம். மீன் எண்ணெயா மாட்டு கொழுப்பாலாம் பின்னாடி எத்தனையோ லேபில் கொடுத்து, சார் பிளட் டெஸ்ட் எடுத்தாலே டைஃபாய்டு இருக்குன்னு ஒரு லேபு சொல்லுது, ஒரு லேபு இல்லைங்குது சார். இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறாங்க, 3 லேபில் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு டாக்டர்ஸே வர்றாங்க பல விஷயத்தில். அப்போ இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் மேட்ரு. ஏகப்பட்ட லேபில் கொடுத்து அதுலேருந்து ரிப்போர்ட்டை வாங்கி இது எதனால் உள்ளே வந்தது அப்படி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் உடனே சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாடுகள் அது எப்படிப்பட்ட ஆண் மாடுகளோட கலக்கப்படுதுன்னு பார்த்தா இயல்பான அவற்றினுடைய ஆண் மாடுகள் அல்ல. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக ரொம்ப அதிகமான இருக்கிற காட்டு அந்த தன்மை உடையது பாருங்க, அதோட கலக்கிறாங்க, அதோட டிஎன்ஏல அந்த ஸ்பெர்மில் அப்படிங்கிறாங்க. இப்போ அது மாதிரி பெரிய அளவில் நெய் உற்பத்தி ஆகிற இடத்துலையே பல சிக்கல் இருக்குது. அவைகள்லாம் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். எத்தனை பர்சன்டேஜ்? ஏன் சார் கடல் எண்ணெய் அப்படின்னு நீங்கள் இந்த நாட்டில் ஒரு பிராண்டு விற்கணும்னா 20% பாம் ஆயில் கலந்தால் கொஸ்டின் இல்லைன்னு இருக்குது சார்.
இன்றைக்கி கடலை எண்ணெய்னு நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் அதில் 20% பாம் ஆயில் இருந்தால் அது ஒன்றும் கேள்வி இல்லை, நல்ல எண்ணெய்னு போடலாம். 20% பாம் ஆயில் இருந்தால் கொஸ்டின் இல்லை அப்படிங்கிறாங்க. இது நியாயமா? கடலெண்ணெயில் கடலெண்ணெய் மட்டும்தானே இருக்கணும், எப்படி பாம் ஆயில் இருக்கலாம்? நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் மட்டும்தானே இருக்கணும், அதில் எப்படி பாம் ஆயில் இருக்கலாம்? 20% இருந்துட்டால் பரவாயில்லைன்னு கொள்கை முடிவு வகுக்கிறாங்க. நாம் எல்லாத்துலேயும் சமரசம் வச்சுருக்குறோம். அப்போ அதே மாதிரி நெய்யில் 10% கலந்துருந்தால் கொஸ்டின் இல்லைன்னு ஒரு தீர்மானம் போட்டுற முடியுமா? ஸோ இது சயின்டிஃபிக்காக பார்த்தா லேபு ரிப்போர்ட்டு, அந்த சயின்டிஸ்ட்டு, அந்த உணவு சம்பந்தப்பட்ட அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தை அரைகுறை அறிவுடைய மனிதர்கள் நடத்தக்கூடாது, பேசக்கூடாது. நானே இதில் பேசக்கூடாது. எப்படி ஒரு சரியா தப்பானது விட்டு எரிஞ்சிட்டு ஒரு நேரத்தில் அந்த பீக்கில் இருக்கும்போதே இந்து பத்திரிகையில் ஆங்கில நாளேட்டில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க, பொலிட்டிசைசிங் தி லட்டை அரசியலாக்குவதா அப்படின்ற ஒரு தலைப்பில். அதில் அவங்க முன்வைச்சிருந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உணவு கலப்படம், ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒன்றை அந்த அளவோடு தான் பார்க்கணும், அதற்கு மேலே இதற்கு குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு விஷயத்தை தாண்டி மீதி அம்சங்களை இதை பார்க்கக்கூடாது. இதில் உணர்வை புண்படுத்திட்டாங்க, கோயிலை அவமதிச்சிட்டாங்க, ஒரு வியாபாரி சப்ளை பண்ணுறாங்க, தரம் இருக்கா இல்லையா, தர கட்டுப்பாடு சார்ந்த ஒரு அம்சமாக தான் இதை பார்க்கணும், அதை தாண்டி பார்த்து இதை அரசியல் பண்ணுறதுன்றது நியாயம் இல்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இது உணர்வை புண்படுத்துது. நான் அதே தான் சொல்கிறேன். இல்லை நான் தான் அதான் சொன்னேனே, இதை நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக இதில் என்ன தவறு இருக்குன்னு தான் பார்க்கணுமே ஒழிய அது ரிலீஜியஸான சென்டிமெண்ட்டில் கொண்டு போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதில் மாட்டுக்கொழுப்பு இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனையை விட இது கடவுளை கொண்டு போய் நம்ம இது மாதிரி ஒரு அரசியலில் உள்ள நுழைக்கிறதுங்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது. நான் தான் முதலே ஆன்சர் சொல்லிட்டேனே, சந்திரபாபு அவர்களை பொறுத்த அளவில் நிரந்தரமாக நம்ம அங்கே உட்காரணும் அப்படின்னு சொன்னால் ஜெகன்மோகனையும் வீழ்த்தணும், பிஜேபியையும் உள்ள விடக்கூடாது. விட்டால் என்ன ஆகும்னா மகாராஷ்டிரா கதை ஆகிடும், அப்புறம் அவங்கள நம்பி வாழ வேண்டியிருக்கும். மகா கெட்டிக்கார் அந்த ஆள், மகா கெட்டிக்கார். அவங்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இதில் உண்மையில் அவருடைய டார்கெட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கிடையாது, பிஜேபி தான் அவருடைய டார்கெட். மிக்க நன்றி சார், ஏராளமான பார்வைகளையும் புரிதலையும் வழங்குனீங்க, உங்களுக்கு நன்றி. திருக்குடந்தை வெங்கடேஷ் மிக கடுமையாக சுகி சிவம் சாடுறாரு. இது ஒரு 4ஆம் தர அரசியல், இதை பக்தியோடும் கடவுளோடும் கொண்டு போய் இதை சேர்க்கக்கூடாது, உணவு கலப்படம்னா அதை அந்த அளவில் தான் பார்க்கணும், மக்களோட உணர்வோட விளையாடுறது மாதிரி மூத்த அரசியல்வாதிகளே செய்கிறதுன்றது அநியாயம்ன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் சார், நேயர்களுக்கும் வணக்கம். ஒரு 5 விஷயங்கள் மொத்தம் அடியன் சொல்லிடுறேன் வரிசையாக. முதல் விஷயம் என்னென்னா, இது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை குறை சொல்கிறாங்க அப்படின்னா இதை மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பொதுமக்கள் பார்வைக்கு தான் நாங்கள் விடுறோம். அதுபோல் ஒரு நிறுவனம் அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு சர்ச்சை கருத்து வேறுபாடுனா அதை நீதியின் பார்வைக்கு விடுறோம். ஒரு பக்தராக 5 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலே அவருக்கு விருந்தோம்பல்ங்கிறது நம்முடைய பண்பாடு, நல்லா விருந்தோம்பல் பண்ணுறோம். நம்மை தேடி இறைவன் அந்த திருவேங்கட மலையில் கோவில் கொண்டிருக்காருனா அவருக்கு நம்மால் முடிந்த உபச்சாரம் அத்தனையும் நன்றாக செய்து, இறைவனுக்கு நாம் சமர்ப்பித்து தான் உணவு வரணும்னு தேவையில்லை. ஆனால் ஒரு உபச்சாரமாக ஒரு அதிதி விருந்தினர் போல் இறைவன் வந்திருக்கார், அவருக்கு எல்லாம் நன்றாக செய்ய வேண்டும் என்பது தான் பக்தர்களுடைய விருப்பம், அதுதான் ஆசை. அதுபோல் அதுக்காக ஆகம விதிகள் என்றும் பெரியோர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நெறிப்படி அந்த முறைப்படி அது நடக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய விருப்பம். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதில் அரசாங்கம் உள்ளிட்டவர்கள்லாம் பக்தர்கள் இதுபோல் விரும்பி இறைவனை வழிபட விரும்புகிறாங்கன்னா அவங்கவுங்க சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பளித்து எந்த நிலையிலும் பக்தர்களுடைய மனங்கள் புண்படாதபடி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா வேலையே பயிரை மேய்வது போல அப்படி ஆயிடாமல் அரசாங்கம் இது எங்கேயா இருந்தாலும் பக்தர்கள் அவரவர், இப்போ முன்னாடியே ஐயா சொன்னார் பக்தர்களுடைய சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம்னு. அப்போ எங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பளித்து எங்களுடைய மனம் புண்படாதபடி நாங்கள் கோவிலில் எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கான முழு சுதந்திரம் அளித்து அது நடப்பதற்கு உறுதுணை செய்யணும்னு வேண்டிக்கிறோம். 3ஆவதாக, ஒரு பக்தருடைய வயிற்றில் போய் சேரக்கூடிய உணவுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதை நன்றாக நாம் எதை சொல்வது, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து
பாதுகாப்பாக சரியான உணவாங்கிறத பார்த்துக்கணும். அப்படி பக்தர்கள் உட்கொள்ளக்கூடிய லட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இதை டிரான்ஸ்பரண்ட்டாக இதுக்கப்புறம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்களோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக நடைபெற்று இதில் என்ன ஏதுங்கிறது இப்போ யார் சொல்வது சரி தவறுங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியாது. அந்த லேப் ரிப்போர்ட்ஸ் என்ன, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன, ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ வந்திருக்கீங்க. ஒன்று, ஆகம நெறிப்படி நடந்துக்கணும். ரெண்டாவது, பக்தருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். மூணாவது, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன், டிரான்ஸ்பரண்டான இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆகம விதிப்படி நடந்துக்கணும், பக்தர்களுடைய உணர்வு சென்டிமெண்ட்டை மதிக்கணும் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் நடந்து கொண்டது இந்த 2 படியா? ஆகம நெறிய மதிச்சிருக்காரா, பக்தருடைய உணர்வை அவர் மதிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? செகண்ட், டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்போ அவருடைய கலப்படம் சார்ந்த ஆய்வே முழுமையாக வரல. பிரச்சனை லட்டுல இல்லை, நெய்யை ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. இதில் வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், அரசியல் சட்ட பொறுப்பு வைக்கக்கூடியவங்க கடவுள் விவகாரத்தில் தள்ளி நிற்கணும், இதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் என்னுடைய 4வது பாயிண்ட். இப்போ 3 கேட்டீங்க, இப்போ 4வது பாயிண்ட் என்னன்னா, இது தொடர்பாக நான் சொல்வதை விட இதிலே கொஞ்சம் வல்லவர் ஹைதராபாத்துக்கு அருகே சில்கூர் விசா பாலாஜி திருக்கோவிலின் அர்ச்சகரான சில்கூர் ரங்கராஜன் என்பவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அதுதான் 4வது பாயிண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் தொடர்புடையவர்கள் எப்போதுமே ஆன்மீகத்திலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. இன்னைக்கு கூட நீதியரசர் அவர்களுடைய தீர்ப்பில் கீப் காட்ஸ் அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ்னு கொடுக்குறார். அதனால திருக்கோவில்களில் அரசியல் தொடர்புடையோர் இருப்பதை விட ஆன்மீக பெரியோர்கள் இருந்து அந்த பொறுப்பை அவங்க கவனிச்சா அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு ட்வீட் அவர் போட்டிருக்கார். அது இதுக்கான பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுபோல் 5வது விஷயம், நம்ம கோவிலுக்கு போகிறது எல்லாருமே அல்டிமேட்டாக என்னென்னா, உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள், அதை மறந்து ஒரு நிம்மதி வேண்டி நாம் கோவிலுக்கு போகிறோம். அங்கே போனால் இப்படி ஒரு சர்ச்சைங்கும் போது இது பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சரி, நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு திக்குமுக்காடும் நிலையில கொண்டு போய் விடுகிறது. அதனால தயவு செஞ்சு சர்ச்சை இல்லை, பக்தர்களுக்கு சர்ச்சை இல்லை, முதலமைச்சர் அதை சர்ச்சை ஆக்குனாரு, நீங்க என்ன ஏன் அவசரப்பட்டீங்க அப்படின்னு கோர்ட் கேக்குது. திருப்பதி லட்டை இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பொதுவாகவே அந்த எத்தனை பக்தர்களுடைய மனசு வந்து அதனால காயப்பட்டதுங்கிறது நாங்க நன்றாகவே அறிவோம். என்னப்பா இது, அதாவது எத்தனையோ பேர் வந்து இப்போ இது சைவம் காயப்பட்டிருந்ததுன்னா வியாபாரம் உடனே குறையும் இல்லை சார். அங்க வந்து அது குறையவே இல்லையே, பக்தர்கள் வருகையும் குறையல, ஹிந்துலே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, பக்தர்கள் லட்டு விற்பனையும் குறையல. அப்ப அது எந்த இடத்துலயும் அது இம்பாக்ட் பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனை இருந்தாலும் இது பெருமாளுடைய பிரசாதம், அவர் திருவாய்க்கு போறதுங்கிறத நம்பி எடுத்துக்கிறாங்களே ஒழிய மற்றபடி அந்த உணர்வுகள் காயப்பட்டதுங்கிறது சத்தியம். புரட்டாசி மாசம் உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பேர் வந்து அசைவம் உட்கொள்ளாமல் புரட்டாசி மாசம் விரதம் இருந்து அந்த மலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க விரதம் இருந்து அங்க போனா அங்க நீங்க இன்னொரு பொருள் சேர்ப்பீங்கன்னு சொல்லும்போது மக்களின் உணர்வு புண்பட்டது. நீங்களே காமிச்சிங்களே, இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாடி எத்தனை பக்தர்கள் பேசினதை நீங்களே காமிச்சிங்களே, மக்களுடைய உணர்வு புண்பட்டதை. அது உறுதிப்படுத்தாத ஒரு தகவலை ஒருத்தர் சொன்னார்னா அப்பாவி பக்தர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த முதலமைச்சர் சொல்றது யாரோ ஒருத்தர்னா நிராகரிச்சுட்டு போடுவாங்க. எங்களுக்கு அதிலேயே இன்னும் டிரான்ஸ்பரன்சி பொறுப்பாக நடந்து கொள்ளலைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதே. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. இது வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்க தரப்புலேருந்து, ஏன்னா யார் சரி யார் தப்புங்கிறத முடிவில் நீதியரசர் தான் சொல்லி ஆகணும். அப்போ முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்கும் போது அந்த முதலமைச்சரே ஒன்று சொல்கிறாரே சரியாக இருக்குமோன்னு தான் பக்தர்களுடைய பார்வை இருக்குது. ஆனால் அதே சமயம் இப்போ நீதியரசர்கள் அதை மறுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க பக்கத்துலேருந்து என்ன பதில் வருதுங்கிறது பார்ப்போம். அதைத்தான் முன்னாடியே நான் சொன்னேன். 3வது பாயிண்ட்டாக அது டிரான்ஸ்பரன்சிங்கிறது வேணும். இது கரெக்டாக எங்களுக்கு என்னதான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த லேப் ரிப்போர்ட்ஸ்லேயும் என்ன சொல்கிறாங்க, இது கலந்திருக்கலாம், பாம் ஆயிலாக இருக்கலாம், வெஜிடபிள் ஆயிலாக இருக்கலாம், அல்லது வேறு பொருளாக இருக்கலாம். இது என்னங்கிறதே எங்களுக்கு தெளிவு கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவையும் அடியனே வந்து பேசினேன். ஆனால் இன்னும் பக்தர்களுக்கும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்போ யாராவது சீக்கிரமாக அதுக்கான தெளிவு கொடுக்கணும் தான் என்னுடைய கோரிக்கையும். நன்றி. நம்ம ஜென்ராம் சாரோட தெளிவு என்ன தர்றாருன்னு பார்ப்போம். இதில் அதாவது ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலின் போது என்னென்ன அரசமைப்பு சட்ட விழுமியங்களை பற்றியும் ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்களோ அத்தனையும் சந்திரபாபு நாயுடு காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் கேள்விகள் வந்து ரொம்ப தெளிவாக காட்டுது. அதுக்கு முன்னால் சுகி சிவம் ஐயா முதல்ல சொல்லிட்டு போன விஷயமும் ரொம்ப முக்கியம்.
அது கூட்டணிக்குள்ள ஒரு மாபெரும் போட்டி நடக்குது. இந்துத்துவ அஜெண்டாவை யார் அதிகமாக உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறதுல கூட்டணிக்குள்ள ஒரு போட்டி நடப்பது போலவும், அதில் சந்திரபாபு நாயுடு மற்ற 2 பேரையும் விட ஸ்மார்ட்டாக ஒரு மூவை நடத்திட்ட மாதிரியும் தான் அதுலேருந்து ஒரு எண்ணம் கிடைக்குது. ஆனால் அதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிராயச்சித்தம் அப்படிங்கிற பேரில் ஜனசேனா தலைவர் வந்து பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சனாதனத்தை காப்பாற்றுறேன்னு கிளம்பினாரு. சனாதனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நலவாரியம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும், கோயில் தொடர்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் சனாதனத்தை காக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும், அரசின் பிடியிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும். பிரச்சனை என்னன்னா, ஒரு கோயிலில் எந்த உணவுப் பொருள் தமிழ்நாட்டில் சென்னையில் எந்த ஊர்களில் இப்போ பார்த்தோம்னாலும் ஐஸ்கிரீமில் கலப்படம் இருக்கா, நீங்கள் கூல்ட்ரிங்கில் கலப்படம் வந்ததா, மெரினா கடற்கரையில் விற்கிற பொருட்களில் கலப்படம் இருக்கா, மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுல கலப்படம் வருதான்னு ஆரம்பித்து உணவு கலப்படம்ன்றது பரவலாக நம்ம அன்றாடம் பார்க்குற செய்தி. ஒரு கோயிலில் ஒரு நெய் சப்ளை பண்ணுற ஒருத்தர் அமிச்ச நெய் தரமில்லாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே 2வது ரிப்போர்ட் அதை உறுதிப்படுத்துதான்னு பார்க்குறதுக்கு முன்பே இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதை ஒட்டி இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் அங்கே என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அதுலேயும் இதெல்லாம் கலந்துருக்குமா அப்படின்னு சந்தேகத்தையும் வதந்தியையும் பரப்பி விடுறதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம், கோவில் தொடர்பான ஒரு விஷயம் கையில் ஒரு சாக்காக கிடைச்சிடுச்சுன்னா அதை வைத்து மக்களை வந்து பிளவுபடுத்துவது அப்படிங்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்குது. சில அரசியல் கட்சிகளுக்கு அதுதான் முதல் நோக்கமாக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கு அவங்க கேட்குறாங்க, கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அதை தான் சொல்கிறாங்க, கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்தாதே அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இங்கு பேசிய திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து அரசியலை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும்னு அவர் சொல்கிறார். ஆன்மீகமே ஒரு அரசியல் தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகத்தை எப்படி அரசியல்லேருந்து விலக்கி வைக்க முடியும்? ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விஷயங்கள்ல இருந்தும், கோவில் தொடர்பான அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் அரசியல் வெளியேறட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது கட்சி அரசியல் அப்படின்ற பெயர்ல சொல்றாரா, இல்ல அரசியலே வெளியேற வேண்டும்னு? ஜக்கி வாசுதேவ் ஆரம்பிச்சார், கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதை அவரே நிறுத்திட்டாரு. இங்க அந்த பிரச்சனை வருது. இங்க அடிப்படையிலேயே அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற சொல்லை, ஆங்கிலத்தில் செக்யூலரிசம்ங்கிற சொல்லை வந்து சிக்யூலரிசம் அப்படின்லாம் சிக்கு அப்படின்னு கொச்சையாக போட்டு அதனுடைய மரியாதையையும் மதிப்பையும் இழக்கச் செய்வதற்கு, இழிவுபடுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளில் முதல்ல கை கொண்டார்கள். அதற்கு பிறகு செக்யூலரிசம்ங்கிறது ஒன்றே கிடையாது, அதுக்கு பெயரே வந்து அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் தான் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து ஆர்டிகிள் 15 ஆர்டிகிள் 25 ரெண்டையும் வலியுறுத்தும்படியாக உச்சநீதிமன்றம் கேட்குது, அரசியல் ஆதாயத்திற்காக கடவுளை கொண்டு வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக எந்த நிகழ்வையும் நீங்கள் செய்யாதீங்க. உறுதி செய்யப்படாத அறிக்கைகளின் அடிப்படையில் ஒரு தகவலை உண்மை போல மிஸ்இன்ஃபர்மேஷன், அதுவும் மக்களவைத் தேர்தலின் போது மிகப்பெரிய இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்தியா கூட்டணியும் ஜனநாயகத்தில் அக்கறை உள்ளவர்களும் முன்னெடுத்த ஒரு பிரச்சனை. அதை சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். ஜனநாயகத்தின் காவலனாக அறியப்படும் சந்திரபாபு நாயுடு, மதச்சார்பின்மையின் காவலராக அறியப்படுகின்ற சந்திரபாபு நாயுடு, நிர்வாகத்தில் தலைசிறந்த லீடராக, தலைவராக அறியப்படுகின்ற மாநிலத்தின் சிஇஓ அப்படின்னு அறியப்படுகின்ற சந்திரபாபு நாயுடு, அதற்கான எந்த குணங்களும் இல்லாத, அதற்கான எந்த தன்மைகளும் இல்லாமல் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய சறுக்கலை சந்திச்சிருக்கிறார் அப்படின்றது தான் இதை பார்க்கும்போது தெரியுது. இன்ஸ்டிடியூஷனை சிதைக்கிறதுன்னு ஒரு இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதையும் அவர் செய்கிறாரு. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சிஇஓ சொல்வதற்கும் இவர் சொல்வதற்கும் முரண்பாடு இருக்குங்கிறதையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது. கலப்படமான நெய் ஒரு நாளும் இங்கு பயன்படுத்தப்படவே இல்லை அப்படின்னு சிஇஓ மீடியாவை பார்த்து சொன்னதை உச்சநீதிமன்றம் கோட் பண்ணுது. இதுக்கப்புறம் அந்த உணவு கலப்படம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அரசு எப்படி கையாளுமோ அப்படி கையாண்டு தவறு செய்தவர்களை அவர்கள் மேலே விசாரணைக்கு ஏற்பாடு செய்து. இன்னொன்று கேட்குறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து
நிறுவனம் அமைச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்கு, யாரெல்லாம் சப்ளை பண்ணால், யாரெல்லாம் அவங்க கான்ட்ராக்டர்ஸ், மொத்த லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு தனியார் நிறுவனம் இங்கேருந்து ஒரு பொருளை சப்ளை பண்ணுது, அது ரிஜெக்டட் அடல்டர்டுன்னு ஒரு இஷ்யூ இருக்கிறப்ப அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்குறவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திரு செல்வி அவர்களுடைய கோணத்தை கேட்கலாம். பாஜகவை சேர்ந்தவர், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர். திரு செல்வி, இந்த சர்ச்சை சார்ந்து காட்டமான கருத்துக்களை திரு சுகி சிவம் சொல்லியிருக்கிறார். 4ஆம் தர அரசியல் இதில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிஜேபியை வீழ்த்துறதுக்காக நடக்கிற ஒரு இன்டர்னல் கூட்டணிக்குள்ளே நடக்கிற ஒரு முரண் அப்படின்னு சொல்கிறாரு. அது சுகி சிவாயாவுக்கு பிஜேபிக்கு என்னாவே ஒரு அகில இந்திய அளவில் நாங்கள் ஏற்கனவே எல்லா ஊர்களையும் பரவி கிடக்கக்கூடிய கட்சி அது. அதனால் சுகி சிவாயா சொன்னனால நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஏன்னா அவர் எங்கள் மேலே அக்கறை கொண்டு சொல்கிறார்ல, அப்படி நான் எடுத்துக்கிறேன். அதனால் இப்போ மேட்ரு என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இதே டிபேட்டில் நீங்கள் தான் நடுவராக இருக்கிறச்ச நம்ம இதே டிபேட்டில் கலந்துருக்கோம். அப்போ நான் கேட்டது இதே தான். எங்களுக்கு பிஜேபி கட்சியெல்லாம் இல்லாமல் பெருமாள் பக்தராக நாங்கள் புரட்டாசி அதுவுமாக எங்களுக்கு இது போல் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி ஒரு லேப் ரிப்போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை அவங்க பல லேப் ரிப்போர்ட்டில் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னா நாங்கள் நம்புகிறோம். ஆத்தென்டிகேஷனாக இருந்து இது போல் விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்கன்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய டெசிக்னேட்டட் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க இது போல் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான ஆதாரமும் அவங்கக்கிட்ட இருக்கணுன்ற நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது நான் இன்னொன்று இதே டிவி சேனலில் கேட்டிருந்தேன். 950 ரூபா, கிட்டத்தட்ட 850 ரூபா ஹோல்சேலில் விற்கக்கூடிய பசுனை 320 ரூபாய்க்கு எப்படி கிடைக்கும்? 320 ரூபாய் கிடைக்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் சான்ஸ் கிடையாது. அதாவது திருப்பதி திருமலாவிலே அவங்களே இவ்வளோ பெரிய எல்லா ஏரியாலையும் இந்தியா முழுவதும் கோயில் கட்டுறாங்க. இந்தியா முழுவதும் பெருமாள் தாயாருக்கு கல்யாண உற்சவம் பண்ணி கலெக்ஷன் பண்ணுறாங்க. எங்கே கவுண்ட்ரு வச்சாலும் கலெக்ஷன் தான். 10,000 ரூபாய் டிக்கெட் வச்சாலும் முதல் நாளே போய் நம்ம நின்று நம்மளுடைய தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. பணம் மட்டுமே நோக்கமாக கருதக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் ஏன் இவங்களே சுத்தமான பசு மாடுகளுக்கு இவங்கக்கிட்ட எவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்குது, அதை வச்சு இவங்களே பண்ணக்கூடாதா? இவங்களே ஒரு நெய் இது பண்ணக்கூடாதா? இவ்வளோ கஷ்டம்னா சுதந்திரம் பெற்ற பிறகு ரெகுலராக இத்தனை டன் கணக்கில் நெய் வாங்கக்கூடிய திருப்பதி திருமலையில் அதுக்கு உண்டான ஒரு லேபு கிடையாது. இந்த லேப் ரிப்போர்ட்டே குஜராத்லேருந்து எடுக்கிறாங்க. இது போல் ஒரு விஷயமே எதுவுமே டெவலப்மெண்ட்டுன்றது இத்தனை ஆண்டு காலம், அது சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், ராஜசேகர ரெட்டியாக இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், என்டி ராமராவாக இருக்கட்டும், திருப்பதியுடைய வருமானம் இந்தியா முழுவதும் இருக்கிறதுல குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் போய் கொட்டுகிறார்கள். ஆனால் திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பூக்களுடைய தரத்திலிருந்து, புளியோதர தரத்திலிருந்து, லட்டு தரத்திலேருந்து, அதர்சம் தரத்திலிருந்து, ஜாங்கிரி தரத்திலிருந்து எல்லாமே டே டு டே அது பரிசோதிக்கக்கூடிய விஷயங்கள். அதை விட்டுட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 5 கேஸ் இன்றைக்கி ஃபைல் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் சுப்பிரமணிய சாமியோட லைவ்லா ரிப்போர்ட்டில் அதுதான் சொல்லுது. இன்றைக்கி இந்த ரிப்போர்ட்டு படி என்னன்னா அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்சர்வேஷனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதில் நடந்திருக்குதா இல்லையான்றது அடுத்த விஷயம். இதை மக்கள் முன்னாடி நீங்கள் கொண்டு போனதை ஏன்றது தான் அவங்களுடைய கேள்வி. ஆனால் இனி வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் தான் இது நடந்திருக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் பக்தர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமே தவிர, அதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தனாலே உடனே லட்டில் பற்றியா கலப்படமே இல்லை, லட்டுவில் பற்றியா ஒன்றுமே இல்லைன்றது எப்படி நம்ம வரைஞ்சு கட்டி பேச முடியும்? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் ரிப்போர்ட்டை ஒரு சிஎம் உணவு கலப்படம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் வரணும். அதில் அதை பப்ளிசைஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அதே சாம்பிளை இன்னொரு லேபுக்கு அனுப்பி அவர்களும் உறுதி செய்தாதான் அது ஒரு கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்டா பொதுவெளியிலே வைக்கணும்ன்றது இதுவரை கடைபிடிச்சிட்டு வர ஒரு நியதி. ஏற்கனவே நாங்களும் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷனை நீங்க வெறும் அப்சர்வேஷன் தானே,
ஒரு முழு இது வரட்டும்னு சொல்றீங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு சொன்னா அது உண்மை, அதனால மனசு புண்பட்டு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அட்மிஷன் கொடுத்துருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன் எப்படின்னு பார்க்கணும். ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் டீமோ அல்லது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டீமோ யார் கொண்டு வந்து ரிப்போர்ட்டை 90 டேஸ்லையோ இல்லை 180 டேஸ்லையோ அவங்க கொண்டு வந்து கொடுத்த பிறகு இதனுடைய முழுமையான தன்மை வரும். நான் என்ன சொல்கிறோம், எங்களுடைய கோரிக்கை எல்லாம் சந்திரபாபு நாயுடு பற்றி பேசுனதில்லை. அந்த லட்டுவில் இது போல் கலப்படம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்தியாவில் வந்து எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய பக்தர்களுடைய எண்ணமே தவிர இது வந்து நடக்காத பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே உங்கள் டிபேட்லேயே சொல்லியிருக்கோம், இது நடக்காமல் இந்த ரிப்போர்ட்டே பொய்னா பெருமாள் எங்களை காப்பாற்றிட்டாருன்னா நாங்கள் நினைக்கிறோமே தவிர இதில் எங்களுக்கு அரசியல் பேச வேண்டியதே இல்லை. ஏன்னா அரசியல் பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் பெருமாள் காப்பாத்திட்டாருன்னு கிரெடிட் வந்து சாமி மேல சொல்லிடுவீங்க. ஆனா ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல்ல சந்திரபாபு நாயுடு வந்து ஏன் காத்திருக்கல, ஏன் அவசரப்படுறாரு, ஏன் இதை பாலிடிக்ஸ் பண்றாருன்ற கேள்வி இல்ல. நான் இல்ல நான் பக்தனா தானே பேச முடியும். நான் என்ன கேட்குறேன், நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், நான் வந்து பெருமாள் பக்தனா நான் பேசுறேன். நான் சந்திரபாபு நாயுடு சாருக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இதுல அரசியல் செய்யற முயற்சி கூடாது சார். நீங்க சொல்றதோ அல்லது மொத்தமா இருக்கக்கூடிய பக்தர்கள் அல்லது யார் உங்க சேனல்ல எடுத்துக்கங்க, ஒரு சேனல்ல ஒரு நுகர்வோர் தலைமையில தான் இல்ல திருச்செல்வி ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு சாப்பிடுறவங்க, என்ன ஒரு ரயில்ல விமானத்துல பயணம் பண்றவங்க, பஸ்ல பயணம் பண்றவங்க, ஒரு சர்வீஸ் நமக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பே பண்றப்ப அந்த பொருள் தரமா இருக்கணும், அந்த சர்வீஸ் தரமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை. ஒரு பக்தரா உங்களுக்கு அதுல என்ன தோணுது, தரமானதா இருக்கணும், கலப்படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, அது எல்லாருடைய உணர்வும் அதுதான். ஆனால் இதை வச்சு அரசியல் பண்றதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. இந்த அரசியலை அங்க செய்யறாங்க. ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்து பரிகார பூஜை நடத்துறாரு, இன்னொருத்தர் சிறப்பு பூஜை ஒன்று நடத்த சொல்றாரு ஆந்திரா முழுக்க எல்லா கோயில்லையும். இது வந்து கலப்படத்துக்கான விஷயம் இல்லை, மாறா அதன் மீது நடக்கிற ஒரு நேரடி அரசியல் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இல்லை விமர்சனம் வந்துங்க இப்போ வந்து ஒரு இது எப்படின்னா இந்தியா முழுவதும் அந்த பக்தர்கள் வந்து இதை வந்து உங்களுடைய சேனல்லே அன்னைக்கு இந்த டிபேட் வந்ததே என்ன, அதனுடைய மக்களுடைய அதுக்கு கிடைத்த எதிர்ப்பு, மக்களுடைய அதனுடைய வேதனைகளுக்கு தான் உடனே டிபேட் வச்சுங்க. அந்த டிபேட்டில் நம்ம என்ன கேட்டோம், அந்த டிபேட்டில் நம்ம என்ன சொல்ல வந்தோம், இது வந்து ஒரு ரிப்போர்ட் கையில் வச்சுக்கின்னு அவங்க பேசியிருந்தால் அதுவே தப்புன்னு தான் நம்ம சொன்னோம். எடுத்து பார்க்கலாம் நீங்கள். நம்ம ஒன்றும் அங்கேயே வந்து சந்திரபாபு நாயுடு சாருக்கு வந்து வக்காலத்து வாங்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த சமயத்தில் வந்து அந்த நெய்யுடைய கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவும் பேசியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்போ ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆஃபீஸரும் பேசியிருந்தாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு கட்சி என்பது அப்பாற்பட்டது, ஒரு நம்பிக்கை என்பது ஒவ்வொரு நான் வந்து என்னவோ இந்து தர்மத்துக்குன்னு இல்லை, எல்லா மதத்திலையும் எல்லா மதத்தினுடைய புனிதத்தையும் அவங்களுடைய ஆகம விதிகள் ஒவ்வொருத்தருடைய விதிகள் படி அதை நாங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணுன்றதுல எங்களுடைய எதிர்பார்ப்பை எப்படி வந்து அரசியலாக்க முடியும். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு சார், நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்கள் டிபேட்ல, உங்க சந்திரபாபு விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய விலை ஒரு நிமிஷம் ஜென்ராம் சார் குறுக்கிடுறாங்க, ஒரு நிமிஷம். நெய்யினுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, 900 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் இங்கே வந்து 319 ரூபாய்க்கு எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. அது இன்னும் சீரியஸான வேறு சில இஷ்யூஸை எழுப்புது. நெய்க்கும் வெண்ணெய்க்குமான ஜிஎஸ்டி என்ன, அந்த ஜிஎஸ்டி லட்டு தயாரிப்பதற்கு தேவையான கிரீம் ஜிஎஸ்டி மாதிரி நீங்க வந்து வெண்ணெய் ஜிஎஸ்டி கொண்டு போயிட்டீங்களே. ஆமா, லட்டுக்கான நெய்க்கும் வெண்ணெய்க்குமான ஜிஎஸ்டி ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது. அது போக அந்த பனை எண்ணெயை உள்ள சேர்க்கிறது, சூரியகாந்தி எண்ணெயை உள்ள சேர்க்கிறது, இந்த மாதிரியான கலப்படங்கள் எல்லா திசையிலையும் இருக்குங்கிறது அவர் சொல்ற விலை தொடர்பான பிரச்சனையில இருந்து வெளிப்படுகிறது. ஒரு பொருள் மலிவா கிடைக்கும் போது அதுல கலப்படம் வந்துடலாம் அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வருது. ஆனா இந்த மிருக கொழுப்பு அப்படின்னு கொண்டு வர்றதோ, மீன் எண்ணெய்ங்கிறதோ, பன்றி கொழுப்புங்கிறதோ, அதை தயாரிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாசனை அடிக்காதா? அது எப்படி அந்த இடத்துலயே தடுக்கப்பட்டிருக்க மாட்டாதா? அது அப்படி இருக்கும்போது கலப்படம் செய்து பக்தர்களுக்கு விற்று விட்டார்கள்னு சொல்வதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இந்த என்டையர் எபிசோட் இதுல அவங்களுடைய சார்ஜஸ்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை.
அது போக வந்து பயன்படுத்துவதற்கு முன்னாலேயே அவங்க தடுத்துட்டாங்க அப்படின்றது இருந்ததுன்னா பக்தர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற அடிப்படையில் தான் அந்த விற்பனை இன்னும் குறையவில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இல்லை என்றால் இந்த கலப்பு இருந்தாலும் பரவாயில்ல, லட்டு பிரசாதமாக நமக்கு முக்கியம் அப்படின்னு என்ன கலப்படமாக இருந்தாலும் லட்டு வாங்குறதுக்கு பக்தர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கும் ஒன்று வருது அதுக்குள்ள. அதை பொருட்படுத்தலை அப்படின்னு பார்க்கலாம். திரு செல்வி, அதாவது ஜன்ராம் சார் ஜிஎஸ்டின்னு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து எல்லா ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் உட்கார்ந்து ஆமோதிச்சாதான் ஒரு ஜிஎஸ்டின்றதே வருது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஜிஎஸ்டி வந்து ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மட்டும் கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொள்ளையை பார்த்துட்டு ஐயோ அம்மானு புலம்புற மாதிரியும் பேசுறீங்களே. ஜிஎஸ்டி தடவை மாத்துறீங்க சார். அந்த ஜிஎஸ்டி வரி ஒரு தடவை எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நீதி மாத்துறதுன்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்த பிறகு தானே சார் மாத்துறாங்க. அதான் சார் முதல்ல மாத்தும் போது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே முதல்ல விதிக்கிறீங்க. அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏன் வருது? அதிருப்தி அல்லது நடைமுறையில சிக்கல்கள் அப்படிங்கிறதுல இருந்து புதிதாக கோரிக்கைகள் வருது. நடைமுறையை மாத்துறீங்க சார், நடைமுறையை பேசுங்க. நடைமுறை அதானே சார், நடைமுறை அதானே. அதாவது எல்லாத்துலயும் அப்ரூவல் வித்தவுட் அப்ரூவல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்ரூவல் இல்லாம எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேன் பாஸ் த பில்? then you tell me the truth. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அனைத்து மாநில ஜென்ராம் சார் வந்து இத ஏற்றுக்கொண்டாருங்கற ஒரே காரணத்துக்காக ஜிஎஸ்டில விதிக்கக்கூடிய விகிதங்கள் எல்லாம் நியாயமாயிடாது. பேசுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நியாயமாயிடாது. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, மூத்த பத்திரிகையாளரா இருக்கீங்க, அநியாயமா பேசுறீங்களே. அநியாயமா குற்றச்சாட்டு சொல்றீங்களே. என்ன அநியாயம் சொல்லுங்க சார். ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு சொன்னா போதும். சரி, அநியாயம் சொல்றீங்க. அந்த ஜிஎஸ்டி உடைய ஃபுல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் உங்களுக்கு அனுப்புறேன், பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்லுங்க. அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஜிஎஸ்டி ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டு பேசுங்க. சரிங்க சார், ஜிஎஸ்டி பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். நம்மளோட திருப்பதியில இருந்து ராம்குமார் இணைஞ்சிருக்கிறாரு, உள்ளூர்காரரு. அவருடைய கோணம் என்ன, அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு கேட்டுடலாம். ராம்குமார் சார், இந்த கான்ட்ரோவர்சியில உங்க கருத்து என்ன சார்? சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறதுல. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ திடீர்னு வந்தது. செப்டம்பர் 18 நம்ம மாண்புமிகு முதல்வர், ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் சார். எப்படி அறிக்கைனா, அதாவது இவங்க செய்த இதில் அதாவது திருப்பதி லட்டுல கூட இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் சார். அதற்கு அவர் ஆதாரப்பூர்வமாக தான் அவர் அறிவிச்சிருக்கேன்னு அறிக்கை கூட கொடுத்துருக்கார் சார். அவராவது அந்த அறிக்கை குழுவில் சம்பல் ராவ் என்றவர் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கார் சார். என்ன வேண்டும்னா, இந்த மாதிரியா சோயாபீன்ஸ் எண்ணெய், பாமாயில், இந்த மாதிரி விலங்குகள் எண்ணெய் இதில் கலந்துருக்குன்னு அறிக்கை அவர் கொடுத்துருக்கார் சார். இப்போ வந்து அவர் முதல் சோதனைன்னு சொல்லியிருக்கார் சார். ஆக்சுவலாக வந்து அது என்னைக்கு எடுத்தது, அந்த டேட் அவர் அதாவது முதல்வராக வந்த மறுநாள் அந்த ஆய்வு நடத்தது மாதிரி கூறியிருக்காங்க சார். ஆனால் இந்த லட்டுகள் வந்து ஆக்சுவலாக வந்து திருப்பதியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 லட்சம் லட்டுகள் தயாராகுது சார். இந்த லட்டுகள் வந்து அதாவது நெய் வந்து ஒரு நாளைக்கு 16 டன் யூஸ் பண்ணுறாங்க சார். ஒரு நாள் 16 டன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 16 டன் என்ன இது ஸ்டாக் வந்து 5 லாரி, அதாவது கிட்டத்தட்ட 32 ஒரு 80 டன் நெய் ஸ்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடம் இருக்குது சார். இந்த நெய்யை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி டைம் லாரி வர்றப்பெல்லாம் செக் பண்ணுவாங்க. சோதனை பண்ண பிறகு தான் அந்த நெய்யை வந்து டேங்க்கில் டெலிவரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுவாங்க. பட் இந்த மாதிரி நேரத்தில் இது எப்படி நடந்தது, இது ஆய்வு நடத்துகிறவங்க யார், அந்த நேரத்தில் அந்த ஆய்வுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆய்வு அதிகாரிகள் யார், அவங்களெல்லாம் நம்ம வந்து விசாரணை பண்ணால் தான் சார் அது கரெக்டாக தெரியும். ஏன்னா வந்து எடுத்தோம் நம்ம கவுத்தோம்னு சொல்கிற மாதிரி நம்ம குற்றங்கள் அடுக்கிறதோட இப்போ எவ்வளோ நாள், அதாவது இவங்க கொடுத்துருக்க கூட 4 கம்பெனிகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார். ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்த, அதாவது டெல்லியை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இந்த தவறுகள் நடந்திருக்கிறதா அவங்க ஆய்வு கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆய்வு கூட அவங்க ஏற்கனவே அதாவது அவங்க சோதனை நடத்தியிருப்பாங்கல்ல, அந்த சோதனை ரிப்போர்ட்டுகள்லாம் நம்ம விசாரணை பண்ணாதான் சார் அது கரெக்டான நம்ம விஷயத்தை சொல்ல முடியும்.
ஏன்னா வந்து நம்ம எடுத்தவொடனே இதில் கொழுப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்கிறதோட தீர விசாரிக்கணும் சார். இதுதான் எங்கள் குறிக்கோள் சார். ஏன்னா வந்து மக்களுடைய இது ஒரு புனிதமானது சார். அதாவது நீங்க எப்படி சொல்றீங்களே தெரியும், ஒரு லட்டு வாங்குறப்ப இன்னைக்கு சொல்லி சந்திரபாபு நாயுடு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஏராளமான கேள்விகளை அதன் மேல எழுப்பி இருக்கு. கடவுள் விவகாரத்துல அரசியல் கேட்டிருக்காங்க சார். அதிகாரத்துல இருக்கிறவங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ அவர் அறிக்கை விட்டதை கூட அதாவது இந்த அறிக்கையெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க அறிக்கை விட்டுருந்தா நல்லா இருக்குன்னு நான் கூட யோசிக்கிறேன் சார். ஏன்னா வந்து இவங்க சோதனை செய்கிறாங்களே சார், ஒரு எல்லா டேங்க்லேயும் நீயே சோதனை செய்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கும்ல சார், எவ்ரி டேங்க் ரிப்போர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ரிப்போர்ட்ஸுங்கெல்லாம் வச்சு நீங்கள் ஆய்வு நடத்துங்கன்ற நான். அவங்க யார் கொடுத்தாங்க, அந்த அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு விசாரணை நடத்துங்கன்ற நான். இப்போ நான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோயில் விவகாரத்தில் அரசியல் தேவையில்லை, புனிதம் கெடும். மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்டது. திருப்பதினாவே மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. ஏன்னா திருப்பதி போனால் திருப்பம் வரும் என்றது எல்லாத்தினுடைய இது. அதை நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நாங்கள் அது ஏன்னா அந்த அவர் பேரை சொன்னாலே எங்களுக்கு மனசு அளவில். ஏன்னா வந்து இன்றைக்கெல்லாம் நாங்கள் அங்கே திருப்பதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம்னா அந்த பெருமானுடைய ஆசை தான். அந்த பெருமாளே இல்லைன்னா நாங்கள் திருப்பதியே கிடையாது. இன்றைக்கி அந்த பொருளாதாரத்தில் தான் இந்த திருப்பியோ இன்றைக்கி எல்லாமே வளர்ச்சியில் இருக்குது. அந்த புனிதத்தையே அவங்க கெடுக்கிற மாதிரி செய்திருக்காங்கிற ஆய்வுகளில் நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கான ஆதாரத்துங்களை நிரூபிச்சுட்டு செய்யுங்க. சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கறது தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அரசு அதிகாரிகளா சார், அது அரசு அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க சார். ஆக்சுவலாக அரசு அதிகாரிகள் தான் சார். அது இல்லை வழக்கமாக செய்யறது தேவஸ்தான நிர்வாகம், இந்த முறை செஞ்சது அரசாங்கமா? இல்லை சார், நிர்வாகம் பண்ணுறது அதாவது நெய்யை உள்ளே இறக்குறதுக்கு முன்னாடி 3 ஆய்வுகள் நடத்துவாங்க சார், செக் பண்ணுவாங்க சார். அதுதான் சார் அது நடக்கிறோம். அந்த ஆய்வு நடத்தின பிறகு தான் நெய்யவே உள்ள டேங்கில் இறக்குவாங்க சார். சரி, திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று சந்திரபாபு நாயுடுவை உச்சநீதிமன்றம் கண்டித்திருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். அது வரவேற்கத்தக்கதா, எதிர்பாராத திருப்பமா, லட்டு அரசியல் அம்பலமாகிவிட்டதா, அல்லது இதில் இப்போதைக்கு கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லையா இருந்தாலும் வாய்ப்புகளை சொல்லியிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேயர்களுடைய கருத்தை நாம் பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரம் இல்லை என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை உச்சநீதிமன்றம் கண்டித்திருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை நேர்களை வைத்திருந்தோம். இந்த கண்டனம் என்பது வரவேற்கத்தக்கது என்று 48% பேரும், எதிர்பாராத திருப்பம் என்று 6% பேரும், லட்டு அரசியல் அம்பலமாகி இருக்கிறது என்று 43% பேரும், இதில் கருத்து இல்லை என்று 3% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு வெங்கடேஷ். சார் 3 விஷயம் சார். ஒன்று வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பில் அவங்க நிறைவாக சொன்ன வார்த்தை என்ன, கீப் காட்ஸ் அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். அதை வந்து நாங்கள் பக்தர்கள் மனமாற வரவேற்கிறோம். ஏன்னா கோவிலில் ஆன்மீக பெரியோர்களுக்கு தான் வாய்ஸ் அதிகமாக இருக்கணும். அதனால் அரசியல் தொடர்புடையவர்களுடைய கருத்து அதில் குறைவாக இருக்கிறதுங்கிறது வரவேற்கப்பட வேண்டியது. ரெண்டாவது, பக்தர்களுடைய மனம் இதனால் புண்பட்டுருக்கான்னா எத்தனையோ புண்படுறது. இப்போது அந்த பெருமாளை பழித்து பேசுவது, இது போல் பல விஷயங்களால் பக்தர்களுடைய மனசு புண்படுகிறது தான். அதுபோல் இப்போ ஒரு இல்லாத குற்றம் என்றால் அப்போதும் எங்கள் மனசு புண்படுறது தான். அப்போ அதுக்கு என்ன மருந்து, அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு விசாரணை நடத்தி பக்தர்களுக்கு அந்த லட்டு வாங்கி சாப்பிட்ட அத்தனை பேருக்கும் இதில் இன்னது தாங்கிற ஒரு தெளிவான ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷனுங்கிறது கொடுக்கணும். மூன்றாவதாக ஒரு நிரந்தர தீர்வுன்னு பல பெரியோர்கள் சொல்வது என்னென்னா, இப்போ கூட திரு சில்கூர் ரங்கராஜன் என்பவர்கிட்ட அடியன் தொடர்பு கொண்டு பேசினப்போ அவராக தான் சொன்னார், திருப்பதியில் அங்கே கோவில்லையே ஒரு கோசாலை அமைத்து அந்த பசுமாடுகளை நன்றாக பராமரித்து அந்த நெய்யை கொண்டு இந்த பிரசாதம் இதெல்லாம் தயாரித்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கே வேலை இல்லை. ஒரு பசு பராமரிப்புங்கிற ஒரு விஷயமும் கோவிலில் நடந்ததாக இருக்கும். இது போன்ற சர்ச்சைகளும் வராமல் இருக்குங்கிறது பெரியோர்கள் சொல்லக்கூடிய கருத்து. நன்றி நன்றி நன்றி. திரு ராம்குமார். சார் இப்போ சார் வெங்கடேசன் சொன்ன போல் அது நல்ல கருத்து தான் சார். கோசாலை ஆல்ரெடி இருக்குது சார், திருப்பதியில் ஒரு கோசாலை இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நெய் ஒரு நாளைக்கு 16 டன் கொடுக்குற அளவுக்கு வளம் கிடையாது.
அதை தேவஸ்தானம் தான் அதிகரித்து அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 டன்னு 10 டன்னுன்னா உற்பத்தி அந்த அளவுக்கு கோசாலைகளை, ஆனால் இடங்கள் இருக்குது. அதை மாடுகளை அதிகமாக வளர்ப்பதற்கு புத்துணர்ச்சி இவங்க தான் திருப்பதி தேவஸ்தானம் எடுக்கணும் சார். அது வந்து நல்ல கருத்து சார் அவருக்கு சொன்னது. அதே மாதிரியா இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே கருத்துக்கள் சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது சார். இது நன்றி சார். திரு ஜென்ராம், இதில் அடிப்படையாக மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறார்கள் அல்லது பக்தர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறார்கள்ங்கிறது யார் விளையாடுறாங்கங்கிறதுலேருந்து தான் பிரச்சனை வருது. முழுக்க உறுதி செய்யப்படாத ஒரு தகவலை வந்து சொல்லி தேவையில்லாமல் பக்தர்களுடைய மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கிறத முதலமைச்சர் அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்கிறதுனுடைய முதன்மையான கன்டென்ஷன். நீங்கள் மீடியாவுக்கு அதுக்குள்ளே ஏன் போகிறீங்க? விசாரணை நீங்களே விசாரிக்கிறதுக்கு குழு போட்டிருக்கீங்க. அதனுடைய அறிக்கை வருவதற்கு முன்னால் நீங்கள் ஏன் மீடியாவுக்கு போகிறீங்க? ஏன் அதை பப்ளிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கலப்படம் என்ற அளவிலையும் அதை கையாளவில்லை, பொறுப்புடனும் அதை கையாளவில்லை. தங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி அதோடு சேர்த்து முந்தைய அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கணுங்கிற வேகத்தில் சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி ஒரு தவறை செய்து விட்டார்னு தான் தோணுது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு மக்கள் வந்து கிட்டத்தட்ட 97:3 அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது என்ன நடந்திருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்குது. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம் மக்களின் மேடை.